அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இந்த பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முழு இலங்கையும் கரையோரமாக நான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு செய்தி. அதில் முக்கியமாக இப்போ நான் நிச்சயம் இந்த இடம் புல்மூடு. இந்த புல்மூட்டையில் இருந்து கொக்குலாயண்டிய இந்த பிரதேசத்தை கடக்கணும்டா கிட்டத்தட்ட 2 நாள் நான் நடந்து வரணும் சுற்றி. அப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கடல் கலப்பொண்டு இருந்துச்சு. இந்த கலப்பை நாங்கள் நீஞ்சி அந்த சைடுக்கு கடந்து போகணும். அதுக்கு நான் யாரை கூட்டிக்கணும்டா நீ என்ன மனுஷன் நான் யோசனை பண்ணி பார்த்தா அப்போதான் எங்களோட நண்பரை நாங்கள் சந்தித்தேன். இந்த பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீஞ்சி போனவர். சரியா? இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா இவரை எங்களோட கூட்டிக் கொண்டு நாங்கள் அங்கே கரையை கடக்கிறதுக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு இவரோட அனுபவங்களை நாங்கள் கொஞ்சம் இவரோட பேசி தெரிஞ்சுக்கொள்வோம்னு சொல்லிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். இப்போ இந்த புல்ல இலங்கையில் இருந்து இந்தியா கடந்து நீங்கள் உங்களோட அனுபவங்கள் சொன்னா நீங்கள் எப்படி பயணம் போனது, இதுக்கு அடுத்து எங்கேயும் போகிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு விஷயத்தை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளணும் சொன்னதா எங்களோட நேர்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் போனதுண்டா ஸ்ரீலங்கா தலைமன்னார்லேருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற கடல் பரப்பை இன்டர்நேஷனல் போர்டர் வரையும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து அப்போ எவ்வளோ ஒரு பெரிய வேலை. எத்தனை வயசு உங்களுக்கு? 15 வயசுல இப்படியாப்பட்ட ஒரு சாதனை உண்டு நிகழ்த்தி இருச்சு அப்படின்னு. இதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு எந்த ஐடியா இருக்கு? இதுக்கு அடுத்த கட்டம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து திரும்பி இலங்கைக்கே ஃப்ளைட்லேயோ இல்லை அப்போ நீஞ்சி போகிறீங்கன்னு சொன்னடா இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கும் திரும்ப இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ரெஸ்ட் எடுத்தோம். 5 கிலோமீட்டருக்கு ரெஸ்ட் எடுத்தோம். 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க ரெஸ்ட் எடுக்கு. போட்டில் ஏரியா தண்ணியிலே தான் 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போகிற. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? மொத்தம் 64 கிலோமீட்டர் போகவார். மாஷா அல்லா இன்ஷா அல்லா. ரைட். இந்த புள்ளையோட சொல்லி தான் இந்த புள்ளையோட பேர் என்னடா சலாமா. இந்த சலாமாவோட சேர்ந்து கொண்டு தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல புல்மூடையில் இருந்து கொக்குலாயை நாங்கள் கடக்க போகிறேன். அதில் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். இன்ஷா அல்லா அடுத்தடுத்த பதிவில் மற்ற இந்த பயணம் முடிஞ்சது பிறகு நாங்கள் இவரை சந்தித்து இவர் இது மட்டுமல்ல இதுக்கு அடுத்த கட்டமாக இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு இருந்துச்சு. அவர் இங்கிலீஷ் டர்ன் இங்கிலீஷ் கால்வாயை தான் இவர் அடுத்ததாக கடக்கிறதுக்கு இருந்துச்சு. இவருக்கான சப்போர்ட் அத்தனையுமே நாங்கள் முழு இலங்கை மக்களும் வீட்டு பிள்ளையாக நினைச்சு இந்த பிள்ளையோட கனவு நிறைவேறதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.